தூத்துக்குடி எனது இரண்டாவது தாய் வீடு என தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுக வேட்பாளர் கனிமொழி தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் தூத்துக்குடி தொகுதியில் திமுக வேட்பாளராக கனிமொழி போட்டியிடுகிறார். இவர் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுகவிற்குட்பட்ட கோரம்பலம், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது தெற்கு மாவட்ட திமுக அலுவலகம் முன்பு தூத்துக்குடி மத்திய ஒன்றிய செயலாளர் ஜெயக்கொடி தலைமையில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கனிமொழிக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பின்னர் கனிமொழி பேசுகையில், கடந்த தேர்தலின் போது நான் சென்னையை சேர்ந்தவள், வெற்றி பெற்ற பிறகு தூத்துக்குடி பக்கம் வரமாட்டேன் என்று விமர்சனம் செய்தனர். ஆனால் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு பலமுறை மக்களை சந்தித்து மக்களின் கோரிக்கைகளை பெற்று அவைகளை என்னால் முடிந்த அளவு நிறைவேற்றி கொடுத்துள்ளேன். கொரோனா பெருந்தொற்று, கனமழையினால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு நேரங்களில் மக்களோடு நின்று பணியாற்றியுள்ளேன். தூத்துக்குடி எனது இரண்டாவது தாய் வீடு என்றார். பிரச்சாரத்தின் போது தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் மீன்வளம், மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன், ஓட்டப்பிடாரம் எம்எல்ஏ MC சண்முகையா, தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர் பிரம்மசக்தி, மாநில வர்த்தக அணி இணைச் செயலாளர் உமரி சங்கர், முன்னாள் MLA டேவிட் செல்வின், மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் ராமஜெயம், மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் ஜெயராஜ், மாவட்ட பிரதிநிதிகள் வெயில்ராஜ், நாகராஜாளர் ஹரிபாலகிருஷ்ணன், முன்னாள் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் SJ ஜெகன், சிறுபான்மை அணி ராஜா ஸ்டாலின், விவசாய தொழிலாளர் அணி VPR சுரேஷ், ஒன்றிய வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் மகேந்திரன், தொழிலாளர் அணி மொபட் ராஜன், வர்த்தக அணி செல்வின், மாவட்ட தொண்டரணி சைமன், இளைஞரணி சண்முக நாராயணன், மகளிர் அணி மரிய பொன்னம்மாள், விஜி, மீனாட்சி வரலட்சுமி மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்ற முறை நான் தேர்தலிலே நின்ற போது எதிர்கட்சிகள் என் மேல வைத்த விமர்சனம், இவங்க சென்னையில இருந்து வராங்க, ஜெயிச்சுட்டு சென்னைக்கு திருப்பி போயிடுவாங்க, இங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால திருப்பி வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை சந்திப்பதற்கு நான் பல முறை இந்த பகுதிக்கு வந்திருக்கிறேன். உங்களை எல்லாம் சந்தித்து உங்கள் கோரிக்கைகளை கேட்டு அவற்றை எல்லாம் என்னால் முடிந்த அளவுக்கு நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை செய்திருக்கிறேன். இன்று தூத்துக்குடி என்னுடைய இரண்டாவது தாய் வீடு என்று சொல்லக்கூடிய வகையில் உங்கள் அன்பை பெற்றவளாக இருக்கிறேன் என்பதை நான் இங்கே பெருமையோடு பதிவு செய்கிறேன். கொரோனா காலத்திலும் தூத்துக்குடியிலேயே தங்கி உங்களோடு நான் பணியாற்றி இருக்கிறேன். அதே போல தூத்துக்குடி மாவட்டத்திலே நகாய் சாலையில பாலம் வேண்டும் என்று கேட்டிருந்தீர்கள். பிஜேபி கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டு வாங்கிறது பெரிய கஷ்டம், இருந்தாலும் முயற்சி செய்து அமைச்சரிடம் இருந்து அந்த நகாய்க்கு சாலையில பாலம் கட்டுவதற்கான அந்த அனுமதியை வாங்கியிருக்கிறேன். நிச்சயமா விரைவில் அந்த பாலம் கட்டக்கூடிய பணிகள் தொடங்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பாராளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில கோரம்பள்ளம் ஊராட்சியில 30 லட்சம் ரூபாய் மதிப்புல குடிநீர் வசதிக்காக கிணறு அமைத்து மற்றும் பைப்லைன் போட்டு அந்த பணிகள் தேர்தல் முடிஞ்ச உடனே விரைவில் தொடங்கப்படும். அதுக்கு 30 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது எல்லாத்தையும் விட முக்கியமா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இங்கே கிடைக்கக்கூடிய பதநீரை ஒரு கடை வச்சு அந்த பதநீரை விற்பனை செய்து அதில் வரக்கூடிய வருமானத்தில் ஒரு பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இது ரொம்ப பெருமையான அற்புதமான ஒரு விஷயம். கல்விக்கு நீங்கள் தரக்கூடிய முக்கியத்துவத்தை அது எல்லோரையும் உணரச் செய்யக்கூடிய வகையிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பெருமையான ஒரு செயல். உங்களை எல்லாம் நான் அதற்காக மீண்டும் 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 பாராட்டுகிறேன். என் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா
இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கல்வியுடைய முக்கியத்துவத்தை, அந்த கல்வி இருந்தாதான் நமக்கு இந்த சமூகத்துல மரியாதை, வாய்ப்புகள் கிடைக்கும், வேலை கிடைக்கும், இந்த சமூகத்துல நம்ம உயரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். காரணம், திராவிட இயக்கம் நமக்கு கல்வியுடைய முக்கியத்துவத்தை சொல்லி தந்திருக்கிறது. திராவிட இயக்கம் நம்ம பிள்ளைங்க படிக்கணுங்கிறதுக்காக இடஒதுக்கீட்டை உருவாக்கி அதை சண்டை போட்டு அந்த உரிமையை நமக்காக வாங்கி தந்திருக்கிறது. ஆனால் இன்னைக்கு மத்தியில் ஒன்றியத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி கொஞ்சம் கொஞ்சமாக இதே உரிமைகளை நம்ம கிட்ட இருந்து பறிக்கணும்னு நினைக்கிறாங்க. கல்வி உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடுறாங்க. புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வராங்க. அந்த கல்விக் கொள்கைகளை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில கிராமங்களில், மலை கிராமங்களில் முக்கியமாக மாணவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் அதிகமாக இருக்க மாட்டாங்க. ஒரு முறை ஒரே ஒரு மாணவன் தான் ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருந்தான். அந்த பள்ளிக்கூடத்தை மூடிடலாம் அப்படின்னு அதிகாரிகள் எல்லாம் சொன்னபோது அந்த மாணவன், ஒரு மாணவனுக்காக நாங்கள் பள்ளிக்கூடத்தை நடத்துவோம் என்று சொன்ன மண் தான் இந்த தமிழ்நாடு. ஒரே மாணவனுக்காக விட்டு எல்லாரையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து படிக்க வைக்கணும். அப்ப எப்படி பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்? இங்கேருந்து 10 கிலோமீட்டர் தாண்டி சின்ன பிள்ளைங்க போய் படிக்க முடியுமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை. நம்ம பிள்ளைங்க காலையிலேருந்து பசியோடு இருக்கக்கூடாதுன்னு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். ஆனால் எத்தனை கிலோமீட்டர் ஆனாலும் போய் படிக்கட்டும், வேணும்னா படிக்கட்டும், இல்லைன்னா பரவாயில்லன்னு நினைக்கக்கூடியது தான் பிஜேபி ஆட்சி. அதே நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள் நம்ம பிள்ளைங்களுக்காக கட்டிய அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையை உருவாக்கிட்டாங்க.